تتلو علينا في الكواكب بل وأشرف من سيد الخير الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் ஹிஜ்ரி 1448 வருஷத்தினுடைய முதல் மாதத்தின் முதல் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. இந்த புனிதமான ஹிஜ்ரி மாதம் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவிலே அது தொடர்பாக நாம் பேசிக்கொள்ளலாம். புனிதமான இந்த அரபி மாதங்களிலே முதல் மாதம் முஹர்ரமுடைய மாதம். எப்படி ஆங்கில மாதத்தில் முதலில் ஜனவரி இருக்கிறதோ அது மாதிரி அரபி மாதங்களில் முதல் மாதம் சங்கையான முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரம் என்பது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே 12 மாதங்கள் என்றாலும் 4 மாதங்கள் மிக கண்ணியமானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே. அர்பஅத்துன் ஹுரும், 4 கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே. அந்த 4 மாதங்களிலே துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அது மாதிரி ரஜப். இந்த முஹர்ரம் அந்த 4 மாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த மாதத்தை பற்றி ஹதீஸிலேயும் பல்வேறு செய்திகளிலே வருகிறது. ரமலான் உலகத்திலே கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இந்த சங்கையான முஹர்ரம் மாதத்தினுடைய சில நோன்புகள் கடமையாக்கப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃதலு ஷுஹூரி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுடைய மாதத்திற்கு பின்னாலே அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த மாதம் சங்கையான முஹர்ரமுடைய மாதம். மாதிரி ரமலானுக்கு பின்னால் உள்ள நோன்புகளிலேயே ஆக சிறந்த நோன்பு என்பது சங்கையான இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். மாதிரி உலகத்தில் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலே ஆக சிறந்த தொழுகை என்பது ஸலாத்துல் லைல், அது தஹஜ்ஜுதுடைய தொழுகை என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். புனிதமான இந்த நாட்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான நாட்கள். கண்ணியம்னு சொன்னால் சடங்கு ஆச்சாரங்களை செய்வதல்ல கண்ணியம். கண்ணியப்படுத்துறதுன்னு சொன்னால் அதுக்காக சில விதமான சடங்கு ஆச்சாரங்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்லாம் பழைய காலத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பேரால் அவங்க ஒரு கையெல்லாம் செய்து வச்சு அதெல்லாம் என்ன செய்வாங்க, அப்படி ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது இருந்துச்சு. ஆனால் அந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய மௌலூத் ஷரீஃபிலே ஒரு வார்த்தை இருக்குது, தப்பத் யதா மன் யுஸவ்விர் யதல் ஹுசைனில் முனவ்விர். யார் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கை கற்பித்து அந்த காரியத்தை செய்கிறார்களே அவங்க கை நாசமாகட்டும்னு வருது. அதையும் ஓதிக்கிட்டே அந்த காரியத்தை செய்துட்டு இருந்தாங்க பழைய காலத்தில். அதனால இப்படிப்பட்ட சடங்கு ஆச்சாரங்கள் அல்ல. அது மாதிரி இந்த முஹர்ரம் மாதத்தில் மீன் சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. இருந்தாலும் கூட மீன் கடையில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இந்த முஹர்ரம் 10 நாட்களில் அந்த அளவுக்கு சாப்பிட்டா அப்படி வரும் இப்படி வரும். மார்க்கத்தினுடைய நம்பிக்கை தான் எல்லாத்தையும் விட பெருசு. மார்க்க ஒரு விஷயத்தை இப்படின்னு சொல்லிச்சா அதை எடுத்து நடப்பது, அது வேண்டாம்னு சொல்லிச்சா அதை ஒன்றும் தடை செய்ய இல்லையா அதை போய் நாம் ஹராமாக்குவது. சில இடங்கள்ல இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்களில் வீடு கூட மாட்டாங்க கணவன் மனைவி, அப்படி சில பேர் வச்சிருக்கிறாங்க சில பகுதிகளில். அது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இந்த மதுரையெல்லாம் பார்த்தா அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்களில் பெரிய மாட்டு வண்டி மாதிரி பிடிச்சி தீக்கங்க போட்டு அப்படியே ஊர் பூரா புகையாக்கி போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது அந்த நேரத்தை அப்படி ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சங்கையான மாதங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தத்லிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், அதில் எந்த அநியாயங்களையும் செய்யாதீங்க, எந்த தேவையில்லாத காரியத்தை செய்யாதீங்க என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அதனால் இந்த தேவையில்லாத காரியங்கள் நீங்கணுமானா அதுக்கு அடிப்படை சுன்னத்து வந்துடணும். எங்கே பிதாத்து குடியிருக்குதோ அங்கே சுன்னத்து போயிடும், எங்கே சுன்னத்து இருக்குதோ அங்கே பிதாத்து போயிடும். அதனால இந்த சுன்னத்துங்கிறது இந்த 9-10 மாதங்கள்ல 9-10 நாட்கள்ல நோன்பு வைக்கிறதுங்கிறது சுன்னத்தான ஒரு காரியம். இந்த நாட்கள் என்பது பாக்கியமானது. அதாவது ரமதானுடைய கடைசி 10 பாக்கியம் என்பதை போல், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 பாக்கியம் என்பதை போல் முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்களும் மிக விசேஷமானது. அதனால இந்த நாட்கள்ல அதிகமாக இபாதத் செய்வது, பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வது, நல்ல காரியங்களை கவனமாக செய்வது என்பது போன்ற உள்ள அந்த காரியங்களைத்தான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நாட்களிலே நாம் மேன்மையானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதிலையும் ஷஹ்ருல்லா, அல்லாஹுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம். எல்லாமே அல்லாஹுடைய மாதம் தானே. இந்த அல்லாஹுடைய மாதம்னு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு சொன்னாங்கன்னு சொன்னா,
அல்லாஹ் சில விஷயங்களை தன்னோடு இணைப்பது என்பது அந்த பொருளினுடைய தனி மகத்துவத்தையும் சிறப்பையும் காண்பிக்கும். உதாரணமா காபா, உலகத்துல எல்லா பள்ளியும் அல்லாஹ்வுடைய இல்லம் தான், ஆனாலும் காபத்துல்லா அல்லாஹ்வுடைய இல்லம்னு சொல்லும். ஏன்னா அதனுடைய அந்தஸ்து என்பது தனித்தன்மையானது. அதனுடைய அந்தஸ்து என்பது உலகத்துல நாக்கத்துல்லான் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்து வருது, அல்லாஹ்வுடைய ஒட்டகம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதமாக பாறை பிளந்து உள்ளிருந்து ஒரு வெட்டகை வெளிவர செய்தானே, அது நாக்கத்துல்லா அல்லாஹ்வின் ஒட்டகை. உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம் அவனுடைய படைப்புகள் தான், ஆனாலும் கூட அதற்கு அல்லாஹ்வோடு இணைத்து ஒரு பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த நாட்கள் மகத்துவமானது. அந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளுக்கு கண்ணியம் உண்டு. அந்த நாட்களுடைய மகத்துவத்தின் கண்ணியத்தை பேணி தேவையில்லாத காரியங்களை, அனாச்சாரமான காரியங்களை, மார்க்கம் தடுத்த காரியங்களை, அல்லது நாம தேவையில்லாமல் உண்டாக்கி கொண்ட காரியங்களை விட்டெல்லாம் நம்மை நீக்கிக் கொள்வது என்பது அதுதான் அந்த மாதத்திற்கு நாம் செய்ய வேண்டிய காரியமே அல்லாது சடங்கு ஆச்சாரங்களை, தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்யறது என்பது அல்ல அந்த மாதத்தினுடைய கண்ணியம் என்பது. எனவே இந்த புனிதமான இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதோடு அதிலே முதல் மாதமாக இருக்கக்கூடிய சங்கையான இந்த முஹர்ரம் மாதம் என்பது பாக்கியமானது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து முஹர்ரம்ங்கிறது சல்லாசனமுடைய இதில் ஆரம்பத்தில் இருந்து குறைஷிகளும் கூட இது கண்ணியம் செய்வாங்க. காலமெல்லாம் சண்டை போடுறதையே வேலையாக கொண்டவர்கள், சின்ன சின்ன விஷயத்திலையும் அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு, ஒரு ஒட்டகம் ஒரு இடத்துல போய் மேய்ந்ததற்காக வேண்டி பல்லாண்டுகள் தொடர்ந்து சண்டை போடக்கூடிய அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட அந்த அரபிகள் கூட முஹர்ரம் மாதம் வந்தா எல்லா சண்டையும் நிறுத்திடுவாங்க, எந்த சண்டையும் செய்ய மாட்டாங்க. இந்த புனிதமான இந்த நாட்கள்ல அதையும் கூட மதிப்பாங்க. இந்த நாட்களை அவர்கள் கூட மதித்தார்கள். உலகத்துல ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலகட்டத்திலே உள்ளவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களாலும் கூட மதிக்கப்பட்டது. மார்க்கம் அதனுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்து சொன்ன காரணத்தினாலே நாமும் அதை மதிக்கிறோம் என்பது அந்த காலகட்டத்தில் நோன்பு வைப்பது என்பது, அந்த காலகட்டத்தில் இவாதத் செய்வது, தேவையில்லாத காரியங்களை நீக்கிக் கொள்வது. குறிப்பாக இந்த ஆஷுராவுடைய நாள் 10ஆம் நாள் என்பது இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் வஸ்ஸஅல அஹ்லிஹி ஐயாரிஹி, யார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு அந்த காலகட்டத்தில் விசாலமான தன்மையோடு இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா காலமெல்லாம் ஒரு விசாலமாக்குவான்னு சொன்னார். காலமெல்லாம் ஒரு விசாலமான நிலையில் ஆக்குவான். எனவே இந்த நாட்களிலே நல்ல ஒரு அணுகுமுறையோடு நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்வது என்பது மிக முக்கியமானது. முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நாட்களில் அதிலையும் குறிப்பாக இந்த 10ஆம் நாள் இருக்குதே, அது ஈதுல் அம்பியா என்று சொல்வார். நபிமார்களுடைய பெருநாள் அது. எல்லா நபிமார்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த புனிதமான அந்த நல்ல நாளில் தான் பல்வேறு விதமான பாக்கியங்கள் அருளப்பட்டது. உலகம் படைக்கப்பட்டது முஹர்ரம், ரிஸ்க் உலகத்தில் வந்தது முஹர்ரம், முதலாக மழை பூமியில் இறங்கியது முஹர்ரம் என்றெல்லாம் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்தது என்பதெல்லாம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய விசேஷம் என்ற காரணத்தினாலே இந்த நாட்களை நல்ல இபாதத்துகளை செய்வதற்கும் பாவங்களிலிருந்து நம்மை நீக்கிக் கொள்வதற்கும் இன்னும் அதிகப்படியான உறுதியை எடுத்துக்கொள்வதற்கு இந்த நாட்களை காரணமாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த முஹர்ரம் மாதத்தை பாக்கியமானதாக நபிமார்களுக்கும் நல்லவர்களுக்கும் ஆக்கியதை போல், அதாவது இதுல வந்துதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதானது. அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத்தும் முஹர்ரத்தினுடைய தொடக்கத்தில் தான். ஏன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மெம்பர்ல நின்று துஆ செய்தாங்க. அவங்க ஒரு தடவை குத்பா ஓதும் பொழுது முஹார் ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய தாரீக் ஸகீர்ல ஹதீஸை சொல்வார்கள். மெம்பர்ல குத்பா ஓதும்போது சொன்னாங்கன்னா, சொர்க்கத்தில் பல்வேறு விதமான விசேஷ மாளிகைகள் இருக்கிறது. அதுல ஒரு மாளிகை என்னன்னு சொன்னா, அதுல 3 கூட்டத்தார் மட்டும்தான் போவாங்க. ஒன்று நபிமார்களா இருந்தா உள்ள போகலாம். சொல்லிட்டு குத்வா நின்றுகிட்டே சல்லாசபடி முபாரக்கான ரவுலாவின் பக்கம் திரும்பினார்கள். உங்களுடைய ரவுலாவின் பக்கம் திரும்பி, ஹனி அல்லக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுக்கு சோபனம், நபிமார்களிலும் தாங்கள் செய்யுதில் அம்பியா, எனவே அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க பெற்றது என்று சோபனம் சொல்லிட்டு, அவு சித்தீகுன், அல்லது உள்ள நுழையணுமான சித்தீகா இருக்கணும் என்று சொல்லிட்டு தங்களுடைய சித்தீக் நாயகத்தினுடைய அந்த கபரை முன்னோக்கி சொன்னாங்களா, அரஹபா உங்களுக்கும் உங்களுக்கு சோபனம், ஹனி அல்லக் உங்களுக்கும் சோபனம் பாராட்டு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க, ஒரு ஷஹீத் ஷஹாதத்து யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்க. சொல்லிட்டு தன்னை பார்த்து அண்ணா அலக்க ஷஹாதத்து யா உமர், உமரே ஷஹாதத்தாவது உனக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. சொல்லிட்டு துஆ செய்தாங்களாம், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வ வஃபாத்தன் ஃபீ பலதி ரசூலிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் ஷஹீதாகக்கூடிய அந்த மகத்தான வாய்ப்பையும் எனக்கு தர வேண்டும். ஆனால் அதுக்காண்டி நான் எங்கேயும் வெளியில் போயிடக்கூடாது, உன்னுடைய நபியினுடைய பட்டணத்தில் வைத்தே நான் ஷஹீதாகணும்னு சொன்னான். ஷஹீதாகனா வெளியே போகணும், ஆனா அந்த ஊர்ல அடங்கணும்னா அது எப்படி முடியும்? ஆனா அல்லாஹ் தஆலா அதை கொடுத்தான். அபுல் உலூல் ஃபைரோஸ் என்ற கொடியவனான்
ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஷஹாதத்து கிடைத்தது அவர்கள் ஆசித்து அல்லாஹ்விடத்திலே கேட்ட மகத்தான அந்த ஷஹாதத்து கிடைத்ததும் கூட இந்த முஹர்ரம் மாதம். அதனால முஹர்ரம் பல்வேறு மேன்மைகளை கொண்டது. இந்த நாட்களை நாம் நல்ல இபாதத்துகளை கொண்டு, குர்ஆன் ஓதுவதை கொண்டு, அதிகமான திக்ர்களை கொண்டு, தான தர்மங்களை கொண்டு, நோன்பை கொண்டு, இது மாதிரி நல்ல காரியங்களை கொண்டு இந்த நாட்களை நாம் சிறப்பாக ஆக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் என்னென்ன பாக்கியங்களை வைத்திருக்கிறானோ எல்லாவற்றையும் நிரப்பமாக பெற்றுக்கொண்ட நல்லடியார்கள் நம்மை குடும்பத்தாரை சார்ந்தவர்களை கபூல் செய்திருவானாக. தேவையில்லாமல் மார்க்கம் தடுத்த அந்த காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருவானாக. நம்முடைய தீனியான காரியங்களை முன்னால் உள்ள நாட்களை விட அடுத்தடுத்த நாட்களை தீனியான நல்ல காரியங்களில் அல்லாஹ் முன்னேற்றத்தை தந்திருவானாக. ஆமீன்.